இன்னைக்கு ஒரு 10 மணி போல எங்க வீட்ல வடை, பாயாசம், சாப்பாடுலாம் செஞ்சு படைச்சுட்டாங்க. ஸோ வீட்ல சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். முருகர் கோயிலுக்கு. ஸோ முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ரொம்ப வெயில் அடிச்சது. ஸோ ஜூஸ் குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு ஒயிட் டவுன் வரைக்கும் போயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு இன்னைக்கு ஈவினிங் கல்யாணம் இருந்தது. ஸோ கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஷாப் போயிட்டு அண்ணனுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு நமக்கு ஒரு வேலை இருந்தது. ஈசிஆர் வரைக்கும் போறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிட்டு அப்படியே ஈசிஆர் கிளம்பிட்டோம். அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்த டெம்பர் நம்ம கைய கிழிச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு போற வழியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க A2S அப்படின்ற மொபைல் ஆக்சஸரிஸ்ல போய் டெம்பர மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். காலைல படைச்சிட்டு மதியம் பிரியாணின்னு பார்க்காதீங்க. பிரியாணி நான் வெளிய வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். வீட்ல தெரிஞ்சா பின்னி வச்சுருவாங்க. அப்புறம் ஈவினிங்கா நாங்க 3 பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். வழக்கம் போல பாண்டிச்சேரி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். ஒரு வழியா மண்டபத்துக்கு போயிட்டு, அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. காலேஜ் மேட்ஸ் எல்லாரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் எல்லாரும் மீட் பண்றோம். ஸோ எல்லாரும் கூடயும் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பேசிட்டு, அப்புறமா பொறுமையா மேடைக்கு ஏறி, நாங்க கிஃப்ட்லாம் குடுத்துட்டு, ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. அண்ணன் கல்யாணத்த முடிச்சுட்டு.